ஹாய். இப்ப ரீசெண்டா தங்க விலையும் வெள்ளி விலையும் ஏறிக்கினே போகுது. இதுக்கு என்னதான காரணம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனஸ்டா சொல்லணும்னா ட்ரம்ப் அப்படின்ற இந்த ஒரு மனுஷன் தாங்க காரணம். இந்த வீடியோல நான் சிம்பிளா எதனால இப்ப இந்த தங்க விலையும் வெள்ளி விலையும் ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறேங்க. தங்கம் விலை இன்னைக்கு மட்டுமே ஒரு செவரனுக்கு ஆல்மோஸ்ட் 24 கேரட் கோல்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,20,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புங்க. ட்ரம்ப் இப்ப என்ன பண்றாருன்னா, நான் கிரீன்லாண்ட கைப்பற்ற போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒண்ணு விலை கொடுத்து வாங்குவேன், இல்ல எப்படியாச்சும் பேசியாவது வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. இந்த முடிவுனாலதான் இப்போ நம்மளோட தங்க விலையும் வெள்ளி விலையும் ஏறிட்டே போகுது. ஏன்னா இந்த கோல்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து டிசைட் பண்றது கிடையாதுங்க. இந்த கோல்டு பிரைஸ கோல்டு இன்டர்நேஷனல் கோல்டு மார்க்கெட்னே ஒண்ணு இருக்கு. அவங்க அவங்க என்ன பிரைஸ் டிசைட் பண்றாங்களோ அதுதான் வந்து இந்தியா வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கோல்டு மார்க்கெட்டை வந்து மேஜரா டாமினேட் பண்றது யூஎஸ். ஓகேவா? இப்ப யூஎஸ் கிரீன்லாண்ட் இந்த மாதிரி ஆக்குபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றதுனால இல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதுனால நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து தங்கமும் வெள்ளியும் தான் சேஃப் இந்த டைம்ல வாங்கி வச்சா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஏன்னா ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப கிரீன்லாண்டே உதாரணத்துக்கு ட்ரம்ப் வந்து கைப்பற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க 1008 போர் சூழல் வந்து நிலவும். அது மட்டும் இல்லாம ஆட்சி மாற்றம் நடக்கலாம், இல்லைன்னா அந்த கம்பெனி ரன் ஆகுமானே தெரியாது. சோ இப்படி இருக்க ஒரு பயத்துல, இப்படி இருக்க ஒரு ஃபியர்ல மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தானா சரி நம்ம காசு சேஃபா பதுக்கி வைக்கிறது வந்து தங்கம் தான்ப்பா இப்ப நமக்கு சூட் ஆகும், இல்ல வெள்ளி தான்ப்பா நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தையும் வெள்ளியும் தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ இப்படி இருக்கிறதுனாலதான் எல்லா மக்களும் இப்ப தங்கத்தையும் வெள்ளியும் வந்து அதிகமா வாங்குறாங்க. இப்படி அதிகமா வாங்குறதுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு மார்க்கெட்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நம்ம நாட்டிலையும் இப்ப தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அவ்வளவு அதிகமாகுதுங்க. சோ இதுக்கு முழுக்க 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 காரணம் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். ட்ரம்ப் எப்போ இந்த நடவடிக்கை எல்லாம் கை விட்டுறாரோ அப்பதான் நம்மளோட தங்கம் விலை குறையுங்க. இதுல என்னன்னா, ஆல்ரெடி தங்கம் வாங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா நிறைய, அவங்களுக்கு இது ஒரு பக்கா டைம், சரியான டைம், அவங்களுக்கு ஜாக் பாட்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப தங்க விலை ஏறிட்டே போகுது, அவங்க கிட்ட நிறைய தங்கம் ஆல்ரெடி இருக்கு, இது ஒரு பக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு. ஆனா இனிமே தங்கம் வாங்க போறது இல்லை, கல்யாணம் பண்ணணும் இதுக்கப்புறமா தான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைங்க. இதுக்கு என்ன தீர்வா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருவேளை கல்யாணம் பண்றீங்கன்னா உங்க பொண்ணை ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இப்ப என்ன மாதிரி ஆளுங்களா இருந்துச்சுன்னா 10 பைசா கேட்க மாட்டோம். ஃபன்ஸ் அபார்ட், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்பவே நீங்க தங்கத்தை வாங்குறது தான் பெட்டர். ஏன்னா இந்த வருஷம் தங்கம் இதுக்கப்புறமா வந்து விலை ஏறிட்டே தான் போக போகுது. சோ இந்த வருஷம் பாதியில இல்ல எண்ட்ல நீங்க கல்யாணம் ஏதாச்சும் பண்ண போறதா இருந்தா இப்பவே வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். வேற ஆப்ஷனே கிடையாது. சோ எப்போ வந்து இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க பதற்றம் எல்லாம் குறையுதோ அப்பதான் நம்ம தங்க விலையும் குறையுங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்